அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1301 1310 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அண்ட கோடிகளெல்லாம் அரை கணித்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறைமணியே. சராசர உயிர்தோறும் சாற்றிய பொருள்தோறும் விராவியுள் விளங்கும் வித்தக மணியே. மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே. தாழ்வெல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வனக்கு அளித்த வளர் ஒளி மணியே. நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வ மாமணியே. இதுதான் இந்த 10 வரிகள். முதல் 2 வரிகளில் அண்ட கோடிகளெல்லாம் அரை கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை கோடி அண்டங்கள் உண்டோ அத்தனை அண்டங்களையும் அரை கண நேரத்தில் நேரில் கண்டு கொள்ளும்படி செய்யும் கலை நிறைமணியே. அதாவது அண்ட சராசரங்களையும் அரை கணம், அதாவது அரை வினாடி அல்லது அரை நொடி, அதாவது செகண்டில் பாதின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான், இவ்வளவு அப்படின்னு செய்கிறதுக்குள்ள அண்ட சராசரங்களையும் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறிவை கொடுத்த கலை நிறைமணியே அப்படின்றாங்க. இது நம்மளுக்கு இப்படி சாத்தியமா அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணும். ஆனால் இது சாத்தியம். வள்ளல் பெருமான் எப்படி உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இதுவரைக்கும் யாரும் இன்றைக்கு உள்ள அறிவியலாளர்கள் எல்லாம் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஒரு விஷயத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறாங்கன்னா, அது சொல்கிறதுக்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த இவ்வளோ இதில் பாதியில் எல்லா இடத்துலையும் நான் போய் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானமாக இருக்க முடியும். அந்த விஞ்ஞானத்திற்கு அவர் பேஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். ரொம்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் அதை படிக்கிறேன். நம்மளும் இதை மாதிரி வள்ளல் பெருமான் மாதிரி பெற்ற இந்த நிலையை நம்மளும் பெறலாம். எப்போ வள்ளல் பெருமான் இந்த பேருபதேசத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி நிலைப்பாடோடு இருந்தோம்னா நம்மளுக்கும் இது சாத்தியம்தான். சரி, முதல்ல படிக்கிறேன். சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அதாவது பேருபதேசத்தில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாங்க. நான் இந்த வரிகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் படித்து அவங்களுக்கு விளக்குறதுக்காக நான் அதை மட்டும் படிக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, இதுவே போதும். இந்த வரிகளில் அவர் முத்தாய்ப்பாக என்ன சொல்ல வர்றாங்க அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதாவது சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. அதாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதால் வந்த லாபம் இதுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, அந்த சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலையும் வேதாந்தம் சித்தாந்தம் ஆகியவற்றிலும் வச்சுருந்த அந்த லட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுவிட்டதால் வந்த லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும்
கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இங்கே தான் முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது. அந்த ஒருமையினாலே தான் வந்தது. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டிச் சொல்லுவேன், தெண்டன் விழுந்து சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன். நீங்கள் எல்லாரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல, உலகில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால், எல்லாரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன். அதாவது எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அவருடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? அண்ட கோடிகளும் அரை கணைத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறைமணியன்றாங்க. அப்போ அவர் அறிவு எல்லா அண்டங்களுக்கும் போய் இருக்குதுன்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அரை கணன்றது பாசிபிள். அது இப்போ அரை கணத்தில் ஏன்னா அவர் அறிவு எல்லாத்துலேயும் பார்க்கக்கூடிய அந்த தெளிவு பெற்றிருக்கு, அந்த அளவுக்கு விசாலமாயிருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் தயவு அப்படின்றாங்க. அந்த தயவுக்கு ஒருமை வேணுன்றாங்க. அந்த ஒருமைனா என்னன்னு அவரே சொல்கிறாங்க. அதாவது எப்படிப்பட்ட முரட்டு சுபாவம் உள்ளவங்களை கூட எப்படி சொல்கிறாங்க, நல்ல வார்த்தை சொல்லி இந்த வழிக்கு வர சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தெண்டன் விழுந்து சொல்லுவேன்னா காலில் விழுந்து சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன். எதுவுமே முடியலன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, ஐயா இவன் ஒரு அஞ்ஞானத்தினாலையும் அறியாமையினாலையும் அவன் ஒன்றும் புரியாமல் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வர சொல்லி இந்த தயவு நிலையில் அவனை பயணிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பமாக வைக்க சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஒருமைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு நிலைப்பாட்டோட தயவு தான் ஒரு பேஸ் எடுக்கிறாங்க. இந்த தயவு இது வரைக்கும் உலகத்தில் எந்த அறிஞர்களும் இதை சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுவது இந்த தயவு ஒன்று தான் அவரை இது மாதிரி ஒரு அறிவு நிலைக்கு மேலே ஏற்றிருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இன்னும் கூட சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். இப்படி தான் அந்த பேருபதேசத்தில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளை எவ்வித தந்திரத்தினாலாவது மற்றவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. அது என்ன, தயவுல இருக்க சொல்கிறாங்க. தயவு நிலை தான் அவரை ஏறா நிலைமிசைக்கு ஏற்றிருக்கு. அந்த ஏறா நிலை சென்றது அவர் என்ன சொல்கிறாரு, அண்டங்களுக்கும் எனது அறிவு விரிந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதைத்தான் இந்த வரிகளும் சொல்லுது. ஸோ நம்மளும் அந்த நிலைக்கு போகணும். அப்போ நம்ம தயவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இதில் இருந்து தெளிவாகுது. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். சராசர உயிர்தொறும் சாற்றிய பொருள்தொறும் விராவியுள் விளங்கும் வித்தக மணியே, அனைத்து உயிர்வாழ் ஜீவராசிகளுக்குள்ளும் மற்றும் உள்ள ஜடப்பொருள்கள் அனைத்திலும் பரவி அவற்றின் உள்ளே விளங்கும் வித்தக மணியே. இதுதான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. அதாவது அண்ட சராசரங்கள் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஜடப்பொருள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது தான்
அந்த கடவுள் தன்மை அதான் சொல்கிறாங்க. அவற்றினுள்ளே விளங்கும் வித்தக மணியே அப்படின்றாங்க. சரி, அடுத்து மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே. இங்கு 5 வார்த்தைகளில் 5 பேரை சொல்கிறாங்க. மூவர், முனிவர், முத்தர், சித்தர், தேவர். இப்போ மூவர் அப்படின்றது வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். சரி, முனிவர் அப்படின்றவங்க ஆசைகளை வெறுத்து அருளை அடைவதற்காக தவம் மேற்கொள்கிறவங்க தான் முனிவர்கள். முத்தர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா பிறவா நெறியாகிய, அதாவது முடிந்த முடிவாகிய சித்திக்கு முன்னிலையான முக்தி அனுபவத்தை பெற்றவர்கள் தான் முத்தர்கள். சித்தர்கள் அப்படின்னா அனுபவத்தின் எல்லையாகிய அந்த சித்தியை அடைந்து விட்டவர்கள் சித்தர்கள். சரி, தேவர்கள் அப்படின்றவங்க தயவே வடிவாய் விளங்கக்கூடியவர்கள் தான் தேவர்கள். இவர்கள் எல்லாம் வியந்து பாராட்டும் சித்தி செய்கின்ற மாமணியே அப்படின்றாங்க. அப்போ இதே வள்ளல் பெருமானும் அகவலை முடிக்கும்போது எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, அதாவது வரிகள் 1581 82 முடிவில் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் முடிக்கிறாங்க. அப்போ அங்கேயும் தெளிவாகுது, யாருமே பெற்றிடாத அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த நிலையை நான் பெற்றுக்கொண்டேன்னு தான் அங்கேயும் பதிவு பண்ணுறாங்க. இந்த வரிகளும் அதை தான் சொல்லுது. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். தாழ்வெல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வனக்கு அளித்த வளர் ஒளி மணியே. இழிவை தரக்கூடிய கேவலமான செயல்கள் அனைத்தினையும் நீக்கி இவ்வுலகத்திலே என்றும் வாழ்கின்ற மரணமில்லா பெருவாழ்வை அளித்த வளர் ஒளி மணியே. அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்கம் நம்மளுக்கு இறப்பை ஒழித்து மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியது. எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க வள்ளல் பெருமான். அதுதான் அந்த 2 வரிகள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2 வரிகள். நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வ மாமணியே. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, சென்றைய பதிவில் ஒவ்வொரு 2 வரிகளும் முடியும் போது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, பரம்பரமணி, பராபரமணி, அரும்பெறல் மணி, ககனமாமணி, சர ஒளிமணி அப்படின்னு சொல்லி முடிச்சுருந்தாங்க. இந்த பதிவில் பார்த்தோங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு 2 வரிகளும் முடிவில் எப்படி சொல்லியிருந்தேன்னா, கலை நிறைமணி, வித்தகமணி, சித்தி செய்மணி, வளர் ஒளிமணி, ஆக மொத்தம் இந்த 9 மணிகள். இந்த 9 மணிகளும் நலம் பயப்பதற்காகவே சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவ்வாறு நலமே பயக்கின்ற 9 மணிகள் முதலிய நன்மைகளை எல்லாம் தருகின்ற ஒரு சிவமணி என்று கூறப்படும் அருள் நிறைந்த செல்வமிகு மாமணியே. இதுதான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.